பொதுவா லேடீஸ் எங்க போனாலும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறது இந்த மாதிரி ஊசி பாசி, தோடு, வளையல், பிரேஸ்லெட்ஸ், கொலுசு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான். ஆனா, அதுவே சில சமயம் அந்து போச்சுனால தூக்கி போட மனசு வராது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தூக்கி போட மனசு இல்லாத ஐட்டம்லாம் நான் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வரும். சரி இன்னைக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வர்ற நாள் அன்னைக்கு அந்த ஊசி பாசி அந்து போனது எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்காந்துருவேங்க. இப்ப நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கொலுசு தான். இது கலாஷேத்ரால இப்போ ஒரு தடவ எக்ஸிபிஷன்ல போய் வாங்கியிருந்தேன். அதில ஒரு கொலுசு அந்துருச்சு. ஆக்சுவலி அவங்க வித்ததே வந்து சிங்கிள் பீசஸ் கொலுசு தான். ஸ்டைலுக்காக யூஸ் பண்றது. நான் 2ஆ வாங்குனேன். அதில 1 அந்து போச்சு. சரி அவங்க சொன்ன மாதிரி ஸ்டைலுக்காகவே அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு, இன்னொன்னு அந்து போனது எப்படியோ ஒண்ணு ரீபர்ப்பஸ் பண்ணணும். வேற ஏதாவது ஜுவல்லரியா மாத்திக்கலான்னு வச்சிருந்தேன். அதுக்கு இன்னைக்கு தான் நாள் கிடைச்சது. இனிஷியலா ஆரம்பிக்கும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. எப்படி பண்ண போறோங்கிறது. சரி தோன்றத பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையல் பீசஸ் கொஞ்சம் செஞ்சேன். சிம்பிளா ஒரே இது மட்டும் போட்டு பார்த்தேன். அப்புறம் 2 பீட்ஸ் சேர்த்தி பார்த்தேன். எனக்கு இந்த பீஸ் ரொம்ப புடிச்சிருந்தது. கோல்டும், சில்வரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பீஸு. இது வந்து வெறும் சிங்கிள் சில்வர் கலர் மட்டும் வர மாரி. அந்த சிங்கிள் சில்வர் கலர்ல இருக்கிறது வந்து லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி இருந்தது. சரி அத வந்து கட் பண்ணிரலாம். கரெக்ட்டான சைஸ்ல இருந்தா தான் பார்க்க அழகா இருக்கும் அப்டின்ட்டு இந்த கட்டிங் பிளேட்ல வச்சு கரெக்ட்டான சைஸ்க்கு கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர வச்சு அதே மாதிரி ரவுண்டா பண்ணிட்டேன். அந்த லூப் மாதிரி. இது மட்டும் இல்ல. எந்த ஜுவல்லரியா இருந்தாலும் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து அத எப்படியாவது மாத்தி வேற டிசைன் பண்ணிரணும்னு தான் யோசிப்பேன். முக்கியமா இயர்ரிங்ஸ் தான். வாங்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம். ஆனா போட்டு பார்த்தோம்னா, அது கொஞ்சம் நமக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் வந்து கல்லு விழுந்துரும். அத எப்படியாவது வேற கல்ல வச்சு ஒட்டி, அதை மேனேஜ் பண்ணி மாத்தி மாத்தி இந்த தோடுல இருக்கிறத அந்த தோடுக்கு போட்டு, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுவேன். அது மாதிரி தான் இப்ப இதையும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த 4 பீசஸ் வந்து சிங்கிள் பீஸா இருக்கிற பீட்ஸ் இருக்கிறதும், 2 பீஸ் வந்து டபுள் பீட் இருக்கிற மாதிரியும் கோர்த்துருக்கேன் இல்லையா? இப்ப நான் வச்சிருக்க மாரி அந்த 3 ஹேங்கிங்ஸ் வர மாதிரி போடலான்னு ஒரு ட்ரை பண்றேன். எப்படி வருங்கிறது எனக்கே தெர்ல. இதில என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த சாந்த்பலி மாடல் இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ வந்து ஒரு மூன் ஷேப் மாரி தொங்குற மாரி. அந்த மாடல்ல தான் நான் இப்ப கீழ இருக்க பார்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மேல இத எப்படி கொண்டு வந்து இயரிங்கா மாத்துறேங்கிறது வந்து இனிமே தான் நான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இதுவரைக்கும் தான் இப்போதைக்கு என்னோட பிளான். இதுக்கப்புறம் எப்படி கொண்டு வர போறேங்கிறத நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த இயரிங் வீடியோ மேக்கிங் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பை பை.